இன்னைக்கு பிக் பாஸ்ல ஏகப்பட்ட சம்பவம் போச்சுங்க. அதுல மொத சம்பவம் என்னன்னு தெரியுமா? ஜாக்லின் தான். இல்ல இப்போ எல்லாருக்கும் ஓகேவான்னு கேக்குறப்போ யாருக்காவது ஓகே இல்லைன்னா அது ஏன் ஓகே இல்லைன்னு கேட்கணும்ல. இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல, நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா அவங்க ஒழுங்கா போயிட்டு அந்த பெட்ரூம்ல படுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆயிருக்காது. இவ்வளோ கேர்ள்ஸும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பி இருக்க மாட்டாங்க. இப்போ பாய்ஸ் கூட ஜாக்லினுக்கு எனிமி இல்ல. ஆக்சுவலா கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு எனிமியா தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் மேல ஒரு ஹேட்ரேட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். ஸோ இந்த டிசிஷனுக்கு வந்து ஜாக்லின் வந்து ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு காண்டு உள்ள இருக்கு. இவங்க வந்து வெளியே படுத்துக்கிட்டு ஆக்சுவலா ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணாங்களா இல்ல உண்மையிலே அவங்களுக்கான குறைய வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்ரேட் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. எனிவேஸ் ஜாக்லின் பிரச்சனை இது ஒன்று நடக்குதா, இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல ஜாக்லின் பேரை வந்து அதிகமாக சொல்லிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு தெரியுமா? சாச்சனா வந்து வெளியே போனாங்களே, அதுக்கு ஒரு காரணம் ஃபேட் மேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அது உண்மைதான். ஆக்சுவலி நான் கூட இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது தான் தெரியுது ஃபேட் மேன் அதுக்கு ஒரு காரணம் தான். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாச்சனா வந்து ஒரு இடத்துல வந்து லூஸ் டாக் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த 4 பேரில் வெளியே போனோன்னா நான் கூட வெளியே போய்க்கிறேன், அதாவது இந்த பெட்ரூம் தான் வேணும்னு சூஸ் பண்ணாங்களே, அந்த 4 பேரில் வெளியே போனால் நான் கூட வெளியே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து ஃபேட் மேன் வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரை எவிக்ட் பண்ணணும், அதாவது இந்த 24 ஹவர்ஸில் ஒருத்தர் எவிக்ட் பண்ணல அந்த நேம் சொல்லும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ரவீந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஈஸியாக வந்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுன்னா ஸோ இது வந்து அவள் சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ அதனால் அந்த சாச்சனா வந்து வெளியே அனுப்புறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு வந்து ஓட் பண்ணிட்டாரு. ஸோ இவரை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டினியூ பண்ணி இதே பாயிண்ட்டை வச்சு அந்த பொண்ணை வந்து ஓட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் மேன் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொன்னா கூட எதேச்சா சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்கிறாரு. ஆல்ரெடி அவருக்கு ஒரு 2 ஓட்டு விழுந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் மேலே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, அதை டைவர்ட் பண்ணி விட்டாராம். இந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் சொல்லிட்டா இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே அந்த பொண்ணு மேலே திரும்பிடுவாங்க, அந்த பொண்ணு பக்கம் திரும்பிடுவாங்க, நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஃபேட்மேன் வந்து விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மனுஷன் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த சமயத்தில் வீடியோ பார்க்கும்போது அதாவது ஷோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியல, அதாவது ஒரு எதாச்சும் சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது தான் தெரியுது ஃபேட்மேன் ஆக்சுவலாக ரிவ்யூ மட்டும் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூளையை கசக்கி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்குது. அந்த மூளையை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அவர் வந்து தப்பிச்சிட்டாரு. எனிவேஸ் இதில் இன்னொருத்தவங்களும் தப்பிச்சிருக்காங்க. யாருன்னா ஜாக்லின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்லினுக்கும் நிறைய ஓட்டு விழுந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஜாக்லின் ஓட்டையும் தூக்கி சாச்சனாக்கு போட்டதுனால சாச்சனா பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு. அந்த பொண்ணு போகும்போது பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எல்லாருமே ஃபீல் தான் பண்ணாங்க. ஏன் அப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கல்லை உடைக்க சொன்னாங்களே பிக் பாஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, நார்மலாக வெளியே அமைச்சிருக்கலாம், ஒரு சின்ன பொண்ணு வேறு. ஸோ அப்படின்னும் போது அந்த கல்லை உடச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சு வெளியே நான் கூட தான் நினச்சேன் சீக்ரெட் ரூமில் சாச்சனாவை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸும் வந்துட்டு இருந்தது. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு அமுச்சு விட்டானுங்க. ஸோ விஜய் சேதுபதியை வந்து மீட் பண்ணுவாங்களா சாட்டர்டே சண்டே அப்படின்ற மாதிரி தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் விஜய் இன்னைக்கு வந்து இந்த பிக் பாஸ் டீமில் வந்து பண்ணியிருந்தாங்களே இந்த மாதிரி ஒரு கல் வச்சு உடைக்க சொன்னது, அது பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது இல்லாமல் கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா ரவீந்தரால் பார்த்தீங்கன்னா ஓட முடியல, ஓடிற முடியல. ஸோ இந்த மாதிரி காரணம் நிறைய இருந்தது. ஸோ இதனால தான் பாய்ஸ் டீம் வந்து தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நாமினேஷன் சொல்லியிருந்தாங்க. சிலர் கூட இல்லை, அந்த ஒருத்தர் யாருன்னா அருண் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஃபேட்மேன் மேலே ஏதோ ஒரு காண்ட் இருக்கு. அவர் நிறைய இடத்துல என்ன சொல்றாரு, இவர் ப்ரொடியூசர்ன்றதுனால மட்டும்தான் இவரை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இந்த காரணத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நாங்களாம் வாய்ப்பு தேடி வந்திருக்கோம், இவர் எதுக்குங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடன்படலை. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் யாராவது இருக்கும். இந்த ரீசனுக்கு ஆக்சுவலாக பிக் பாஸே ஒத்துக்கல. ஏன்னா பிக் பாஸ் என்ன கேட்குறாங்க, இந்த வீட்டில் அவர் ஏன் இருக்கக்கூடாதுன்னு ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதே காரணத்தை திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அருணுக்கு ஃபேட்மேன் மேலே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமான காண்டு இருக்கு அப்படின்றது கிளீனாக தெரியுது. எனிவேஸ் இந்த வீக் எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகபட்சம் போகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லினுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி ரஞ்சித்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சீசன் பிக் பாஸ் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஏன்னா முத நாளே ஓப்பன் நாமினேஷன் அதுக்கு ஒரு எவிக்ஷன் சொல்லிட்டு வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் பயங்கரமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.